மகேஷ் எப்படி இருக்கான்னு கேட்க தான் வந்தேன். அவர் இன்னும் கோமால தான் இருக்காரு. அவனுக்கு எப்போ கான்சியஸ் வரும்? அவன்கிட்ட பேச வேண்டியிருக்கு. அவருக்கு எப்போ கான்ஷியஸ் வரும்னு சொல்ல முடியாது. திடீர்னு வரலாம், இல்ல வராமலும் போகலாம். அவருக்கு நாங்க பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி பேஷண்ட் கிட்ட நம்ம அவசரப்படக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். இவர்கிட்ட என்ன பேசணும் சார்? இவனை கண்டுபிடிக்கிறதுக்காக கோர்ட்ல ஏபிஎஸ் கார்பஸ் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. போலீஸ் இவனை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் சம்மந்தமா இன்னைக்கு கூட போலீஸ் வீட்டுக்கு வந்து விசாரிச்சுட்டு போனாங்க. என்ன சார் சொல்றீங்க? ஹேபியஸ் கார்பஸ் மனு தாக்கல் பண்ணிருக்காங்களா? ஆமா டாக்டர். இந்த கண்டிஷன்ல போலீஸ் அவனை கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும். நடந்தது என்னன்னு தெரியாம இந்த விஷயத்தை ட்விஸ்ட் பண்ணி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இஸ் இட்? ஆமா டாக்டர். எங்களை பிரச்சனையில சிக்க வைக்கணும்னு சில பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவனுக்கு சீக்கிரமா நினைவு வர்றதுதான் நல்லது. அதுக்காக தான் சொல்றேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு மேல எங்க கையில எதுவும் இல்ல. பொறுமையா வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்க டாக்டர். அவனுக்கு கான்சியஸ் வந்துச்சுன்னா உடனடியாக என்கிட்ட சொல்லிடுங்க ப்ளீஸ். கண்டிப்பா சொல்றேன். சரிங்க டாக்டர். பாட்டி. ஐயா கார்த்தி, எங்கேயா இருக்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கொஞ்சம் வரியா ஐயா? வெளியூர் வேலையை வந்தேன் பாட்டி. என்ன விஷயம் சொல்லுங்க பாட்டி. நீ நேர்ல வாயா சொல்ற. நீங்க எங்க இருக்கீங்க? நாம வழக்கமா பாப்போமே ஒரு கோயில், அந்த கோயில் பக்கத்துல தான் நிக்கிற. நீ கொஞ்சம் வந்துடுறியா? சரிங்க பாட்டி, நான் வந்துடுறேன்.